ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பிரபஞ்ச அழகு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சமையல் குறிப்பு தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? சிறுகீரை கூட்டுங்க. நான் எப்படி செய்வேன்றதை பார்க்கலாம் வாங்க. சிறுகீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி அதெல்லாம் கிள்ளி வச்சுருக்கிறேன். கீரையை நல்லா ஒரு கிண்ணம் நிறைய இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு 30 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 30 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பருப்பு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 2 பருப்பும் 30 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு போட்டு இதை நம்ம வேக வச்சிடணுங்க. வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 1, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கு முன்னால் 2 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிள்ளி போட்டு தாளிக்கணுங்க. இதில் மிளகாத்தூள் போடக்கூடாது, டேஸ்ட்டு இருக்காது. ஆனால் நான் பருப்போடு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதனால் 2 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகத்தெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அதோட கீரையை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நீங்கள் இந்த வேக வச்சிட்ருக்க பருப்பு அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதான் பண்ண போகிறேன் வாங்க. அப்படின்னா 2 பருப்பையும் நல்லா கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஒரு 10 பூண்டு பல் உரித்து போட்டிருக்கேன். இதில் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் வேக விடலாம். இப்போ சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இப்போ கூட்டு பண்ண ரெடி பண்ணலாம் வாங்க. தாளிக்க போகிறோம். ஆயில் வச்சாச்சு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இருக்குது, அதை போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கடுகு போட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி போடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி போட்டுறோம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை போட்டுடலாம். கீரை எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்படியே நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டு அது கம்மியாக ஆகும்போது தான் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து உப்பு போட்டு மூடி வைக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கல் உப்பு போடலாம். போட்டுட்டு நல்லா 2 வாட்டி சுருள வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருவோம். வெந்துடும். லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம பருப்பு போட வேண்டியது. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் கீரை. ஓகேவா? வெந்தோடனே பருப்பு போட வேண்டியது. கீரை வெந்துடுச்சு. பருப்பு போட்டிருக்கேன். பருப்பை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே கீரை இறக்கிற வேண்டியதுதான். கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. இது அப்படியே சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹெல்த்தானதும் கூட. வயசானவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. அதே சமயம் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் யூரின் கொஞ்சம் நல்லா போகுங்க. சிறுகீரை ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.